இந்திரா காந்தி வழக்கில் சட்டம் தோற்றுவிட்டது என டத்தோ அம்பிகா தெரிவித்துள்ளார். 11 மாத கைக்குழந்தையை ஒரு தலைபட்சமாக மதமாற்றி அபகரித்து சென்ற முன்னாள் கணவரிடமிருந்து மீட்டு தாயார் திருமதி இந்திரா காந்தியிடம் ஒப்படைப்பதில் சட்டம் தோல்வி கண்டிருப்பதாக மலேசிய வழக்கறிஞர் மன்றத்தின் முன்னாள் தலைவர் டத்தோ அம்பிகா சீனிவாசன் அதிருப்தி தெரிவித்துள்ளார். நீதிமன்ற ஆணை இருந்தும் பிரசன்னா டிக்ஷாவை தேடி கண்டுபிடித்து தாயிடம் ஒப்படைப்பதில் அமலாக்க அதிகாரிகள் தோல்வி கண்டுள்ளனர். 11 மாத கைக்குழந்தையாக இருந்தபோது அபகரித்து செல்லப்பட்ட இந்திரா காந்தியின் மகளுக்கு இப்போது 17 வயது. 16 ஆண்டுகளாக தாயின் அரவணைப்பின்றி மகள் வளர்ந்திருக்கிறாள். இதுவரையிலும் எந்த தகவலும் இல்லை. 16 ஆண்டுகளாக மகளை மீட்பதில் சட்ட போராட்டம் நடத்தி வரும் இந்திரா காந்தியின் வழக்கில் சட்டம் தோற்றுவிட்டது என அம்பிகா குறிப்பிட்டார். அதனால்தான் இந்திரா காந்தி முன்னெடுக்கும் நீதிக்கான பேரணியில் நான் பங்கேற்கிறேன் என்று அம்பிகா கூறினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.